Hi, welcome to SriYa's's Veg Kitchen. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியில் பார்க்க போகிறது என்னென்னா நல்ல ஜூஸியான பூந்தி லட்டு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது குஞ்சா லாடுன்னு சொல்லுவான். இதுக்கு தேவையான பொருட்கள் தென் எப்படி பண்ணுற ப்ரொசீஜர்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பூந்தி லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1 கப்பு கடலை மாவு, அதுக்கு 1.5 கப்பு சர்க்கரை, கொஞ்சம் நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய் பவுடர், கொஞ்சோண்டு கலை அண்ட் கொஞ்சம் சோடா. இந்த மாவு கரைச்சிக்க தேவையான அளவு தண்ணி, அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வச்சுருந்த 1.5 கப்பு சர்க்கரையை கடாயில் போட்டு அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாகு பண்ணிட்டு தான் நம்ம பூந்தி அதில் பொரித்து சேர்க்கணும். ஸோ இது பாகுக்கு ஆன் பண்ணிடுறேன், அது காயட்டும். இப்போ எடுத்து வச்சுருந்த கடலை மாவை பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு துளியோண்டு போடுறோம், ஏன்னா மாவு ரொம்ப கொஞ்சமாக இருக்கு இல்லையா. ஸோ இவ்வளோண்டு சோடா, அது மாதிரி ரொம்ப கொஞ்சமாக கலை போட்டு தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் விட்டு கலந்து பார்த்துட்டு இது பண்ணலாம். நல்லா கொஞ்சம் தேய்ச்சி நல்லா அடித்து கலக்கணும், அப்போ தான் நல்லா வரும் பூந்தி. கொஞ்சம் இது மாதிரி கலந்து வச்சுட்டு வைக்கலாம், கொஞ்சம் அழி. அதனால தான் இப்போ கலந்து வச்சுட்டு அடுப்பில் எண்ணெயை வச்சு காயிற வரைக்கும் அது இருக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா கொஞ்சம் நேரம் ஊறித்துனா நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். ஸோ அதனால் இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் சிலதெல்லாம் புது டெக்னிக்லாம் கற்றுக்குறோம் இல்லையா, முன்னாடி காலத்தில் பண்ணுறத மாதிரி இல்லாமல். அதனால் இது நல்லா கலந்துட்டு இதை பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் விழுற பதத்தில் இருக்கணும். வேறு கரண்டியால் காமிக்கிறேன். இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப அதுக்குன்னு தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருந்தால், தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருத்தா பார்ப்போம். எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன், காஞ்சின்னு இருக்கு. இந்த பாகும் கொதிச்சுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வரணும், ஒரு கம்பி பதம்னு சொல்லுவா, இல்லைன்னா தட்டில் விட்டால் ஓடாத பதம் வரணும். அது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். வந்தது காமிக்க. இந்த பாகை தட்டில் விட்டு பார்ப்போம். விட்டதும் இதை பாருங்க, அதுக்குள்ளேயே அப்படி போய் வந்துக்கும், டக்குன்னு ஓடி போகாமல். இதுதான் பதம். இப்போ பாகை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இப்போ இந்த மாதிரி நம்ம பூந்தி தேய்க்கிறதுக்குன்னு கரண்டி இருக்குது. இது மாதிரி கரண்டி, அப்படி இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலி இதை மாதிரி நம்ம இது அரிச்சு எடுக்கிற கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்கிட்ட இது இருக்குது, ஸோ நான் இது யூஸ் பண்ண போகிறேன். இது இப்படி வச்சுட்டு இப்போ கரைச்சி வச்ச மாவு இதில் விடலாம். பாருங்க, தானே விழுது. லைட்டாக வேணால் தட்டி விடலாம், ஆனால் கொஞ்சமாகவே போட்டு எடுக்கிறது பெட்டர். இதை இப்படி அடியில் வலிச்சுட்டு திருப்பி அந்த மாவு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்த ஈடு விடுறதுக்கு நல்லா வந்துருக்கு. அழகாக வந்திருக்கு. இப்போ இதை ரொம்ப வேக்காடு விடணுங்கிறதுல, நம்ம காரா பூந்திக்குன்னா நல்லா கரக்கரன்னு அறுத்துட்டு விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓசை அடங்கின உடனே இப்போ எடுத்துடலாம். அரை வேக்காடு போகிறோம். எடுத்து நம்ம அப்படியே பாகிலேயே போட்டுற வேண்டியது தான். ஏன்னா பாகம் சுட இருக்கிறதுனால நல்லா அதில் ஒரு வேக்காடு வெந்துக்கும். இப்போ பாகில் போட போகிறேன். நீங்கள் அளவு நான் இன்றைக்கி கொஞ்சமாக உங்களுக்கு பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். எந்த அளவுனாலுமே ஒரு பங்கு கடலை மாவு அப்படின்னா 1.5 பங்கு சர்க்கரை போட்டுக்கோங்க, அளவு சரியாக வரும். மற்றபடி வேறு எதுவும் இதில் கிடையாது இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி சோடா இப்போ கொஞ்சம் பெரிய கப்பில் நீங்கள் போட்டீங்கன்னா இன்னும் துளி இந்த மாதிரி ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கலாம். நான் 1 சிட்டிகை போட்டுருந்தேன், அவ்வளோதான். இதே மாதிரி இன்னும் ஒரு ஈடு வரும், அதையும் போட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு காமிக்கிறேன். வச்ச நெய்யை தாளிக்கிற கரண்டியில் விட்டுருக்கேன்.
இதில் இந்த முந்திரி பருப்பு, திராட்சை அண்ட் கிராம்பு இதை போட்டு கொஞ்சம் செவந்ததும் அதில் போட்டுட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் நாள் கழித்து பிடிக்கலாம். ரொம்ப சுட சுட பிடிக்க முடியாது, அதுவும் கொஞ்சம் செட் ஆகணும். போட்டு கொஞ்சம் நாள் மூடி வச்சுட்டு அப்புறம் பிடிக்கலாம். இந்த பாருங்கள், திராட்சையெல்லாம் இப்படி குண்டு குண்டாக ஒப்பிக்கும். முந்திரி பருப்பு செவக்க ஆரம்பிச்சுட்டு போதும், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா கறந்து போயிடும். இதை அந்த லட்டு கலவையில் ஊற்றிடலாம். ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு சில பேர் வந்து கல்கண்டு அதெல்லாம் போடுவா. கல்கண்டு, சாரப்பருப்பு அதெல்லாம் இருந்தால் அது நம்ம உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த இது வந்து உறிஞ்சுன்றோம் இந்த பாகை, அதனால் இது நல்லா மூடி இது சமன்படுத்தி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது கை பொறுக்கிற சூடில் இருக்குது. இந்த சூட்டில் நம்ம இது பிடிச்சி வச்சிடலாம். நல்ல ஜூஸியான லட்டு. இது நாழியாக ஆக பூத்துக்கும். ரொம்ப பூத்துண்டாலும் அப்புறம் நம்மளுக்கு பிடிக்க வராது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி ஜூஸியாக இருந்தால் தான் லட்டு நல்லாயிருக்கும். காஞ்சி போகாமையும் இருக்கும் இந்த லட்டு. இது எல்லாத்தையுமே நல்லா பிடிச்சி வச்சிட்டோன்னாக்க சூப்பராகிடும். இப்போ பாருங்க, நல்ல ஜூஸியான லட்டு, பூந்தி லட்டு ரெடி ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் நாழியாக இது நல்லா இன்னும் பூத்துக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா பூவாக தான் வேணும்னா இன்னும் ஒரு ஈடு கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்ல ஜூஸியாக இருக்குது பாருங்கள் உள்ள. இது மாதிரி இருந்தால் தான் லட்டு காஞ்சி போகாமல் இருக்கும். இதே ப்ரொசீஜரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுன்னா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். அதுலேயும் ஆல்ங்கிற ஆப்ஷனில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி.